சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரியில் உள்ள ஜெயலட்சுமி நகரில் சன்நியூஸ் எதிரொலி காரணமாக 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள வெள்ளத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. ராட்சச மோட்டார்கள் மூலம் வெள்ளத்தை வெளியேற்றும் பணியில் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னும் 2 மணி நேரத்தில் வெள்ளம் முழுமையாக வெளியேற்றப்பட்டுவிடும் என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இதுகுறித்த நேரடி தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சூரியராஜன். தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? வெள்ளத்தை வெளியேற்ற என்ன மாதிரியான முயற்சிகள் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக சென்னை அருகே கூடுவாஞ்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஜெயலட்சுமி நகர் பகுதியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான குடியிருப்பு சுற்றி மானியத்தை இருப்பதாக சொல்லிட்டு சன் நியூஸில் சில மணி நேரத்துக்கு முன்பாக செய்தி வெளியிடுது. இதன் எதிரொலியாக தற்போது நம்ம இருக்கக்கூடிய பகுதியில் அதிகாரிகள் நேரடியாக முகாமிட்டு தொடர்ச்சியாக ராட்சத மோட்டர்கள் அமைக்கப்பட்டு தண்ணீரானது வெளியேற்றக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடியுது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கூடுவாஞ்சேரியை பொறுத்தவரை மகாலட்சுமி நகர், ஜெயலட்சுமி நகர், அமுதம் காலனி கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் அதிகமான குடியிருப்பு சுற்றி மழை தேங்கியிருந்த சூழ்நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மகாலட்சுமி நகர் கிட்டத்தட்ட முழுவதுமாக தண்ணி வெளியேற்றப்பட்டிருக்கிற காரணமாக தற்போது இந்த ஜெயலட்சுமி நகர் பகுதியில் அதிக தண்ணியாக இருக்க சொல்லிட்டு சன் செய்தியில் வெளியிடும் காரணமாக தற்போது கூடுவாஞ்சேரியோடு இருக்கக்கூடிய நகராட்சியர்கள் நேரடியாக முகாமிட்டு தண்ணீர் இந்த பகுதியில் வெளியேற்றக்கூடிய காட்சி பார்க்க முடியுது. சார், இப்போ இந்த தண்ணீர் வெளியேற்றக்கூடிய தண்ணீர் எத்தனை மணி நேரத்தில் முழுமையாக வெளியேற்றப்படும் சார்? இன்றைக்கி இரவுக்குள்ளே எல்லாமே முழுமையாக காலி ஆகிடும் சார். ஏற்கனவே நம்ம கழுத்தளவு தண்ணி போயிட்டு இருந்தது. இங்கே ஒரு 4 அடி 5 அடி வரைக்கும் தண்ணி போயிட்டு இருந்தது. நம்ம போட் வச்சு ரெஸ்கியூ பண்ணோம். இப்போ இந்த 2 நாளாக இரவு பகல் பார்க்காம நகரமன்ற தலைவரும் சரி, நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவருடைய உத்தரவுப்படி நாங்களும் சரி, எல்லாரும் ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 ஊழியர்கள் நம்ம பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து நமக்கு டைவர்ட் பண்ணாங்க. எல்லாருமே சேர்ந்து இந்த 2 நாளில் தண்ணி இதுவரையும் இந்த வரலாற்றிலேயே இந்த கூடுவாஞ்சேரியில் இவ்வளோ சீக்கிரமாக வெளியேற்றினது கிடையாது. இந்த கூடுவாஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்கிற 6 வில்லேஜிலேருந்து தண்ணியும் நம்ம நந்திவரம் ஏரிக்கு அதிலிருந்து நமக்கு அடையாருக்கு போகணும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போ 3 நாளாக பணிகள் நடைபெற்று வருது. தொடர்ந்து நம்ம இங்கே இந்த பகுதிக்கு ஒரு 1000 வீடுகள் இருக்கும். எல்லா வீட்டுக்கும் பால், உணவுப் பொருள் மற்ற அத்தியாவசியமான குடிநீர் எல்லாமே நம்ம தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இதில் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நாங்கள் இயல்பு நிலைக்கு இந்த பகுதி திரும்பிடும்னு நாங்கள் நினைக்கிறோம் சார். மகாலட்சுமி நகரில் இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றி மின்சாரமும் இன்று கொடுக்கப்பட்டது. அமுதம் காலனி மற்றும் இந்த ஜெயலட்சுமி நகர் தண்ணீர் முழுவதுமாக எப்போ வெளியேற்ற போகிறோம், மின்சாரம் வழங்கப்பட்டுச்சா? இப்போ நம்ம அமுதம் காலனிலையும் படிப்படியாக கொடுத்துட்டு வந்திருக்கோம் சார். இன்றைக்கி நைட்டுக்குள்ளே நம்ம நாளைக்கு பகலில் எல்லாம் ஃபுல்லாக ரெஸ்டோர் ஆகிடும் சார். இந்த பகுதி ஃபுல்லாக கிளியராக இப்போ இந்த மாதிரி நம்ம 12 HP மோட்டரை வச்சு ஒரு 5 இடத்துல நம்ம தண்ணீரை வெளியேற்றிட்டு இருக்கோம். அதனால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எல்லாமே சீராகிடும் சார். இந்த பகுதி கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டு மழை பாதிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு மழை பாதிக்காமல் இருக்கிறது என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கும்? இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா சார், ஒரு ஃப்ளட் மிட்டிகேஷன் பிளான் ஒன்று போட்டிருக்கோம். இந்த நந்திவரம் நந்திவரம் ஏரியிலேருந்து தண்ணியை கொண்டு போய் ஊரப்பாக்கம் ஏரி, ஊரப்பாக்கத்துலேருந்து ஆதனூர் ஏரி, அங்கேருந்து அடையாறில் சேர்க்குற அளவுக்கு ஒரு ஃப்ளட் மிட்டிகேஷன் பிளான் போட்டிருக்கோம். இந்த தொடர்ந்து நம்ம அந்த மழைநீர் வடிகால்களை பெரிய அளவில் பண்ணி இனிமேல் இந்த பகுதி பாதிக்காத அளவுக்கு பண்ணலாம்னு சொல்லி நகரமன்ற தலைவர் சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பிளான் போட்டு எஸ்டிமேஷன்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் சார். ப்ரப்போசல் கொடுத்துருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது இந்த கூடுவாஞ்சேரி பொறுத்து பார்த்தா மகாலட்சுமி நகர், அமுதம் காலனி, ஜெயலட்சுமி நகர் பொறுத்தவரை 5000க்கும் அதிகமான வீடுகளை சுற்றி மழை தேர்ந்தது. நேற்று முதலே பார்த்தோன்னா தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட திருவள்ளூர் மற்றும் கடலூர், செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட ஊர்கள் இரவு பகலை பார்க்காம தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க. இதன் காரணமாக இன்று தற்போது மகாலட்சுமி நகர் பகுதியை பொறுத்தவரை முழுதுமாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு மின்சாரம் என்பது முழுமையாக வழங்கப்பட்டாங்க. இன்று இரவுக்குள்ளாக தண்ணீர் வெளியேற்றப்பட்டு அமுதம் காலனி மற்றும் ஜெயலட்சுமி பகுதியில் நாளை பிற்பகலுக்குள்ளாகவே மின்சாரம் வழங்கப்படும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அறிக்கை தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆண்டும் கூட மழை பாதிப்பு என்பது இல்லாமல் இருப்பதற்காக போர்க்கால நடவடிக்கையை மேற்கொள்ள சொல்லிட்டு அதிகாரி நம்மளுக்கு தெரிவிச்சிருக்காங்க. சூரியராஜன், தற்பொழுது நீங்க இருக்கக்கூடிய பகுதி கூடுவாஞ்சேரி, ஜெயலட்சுமி நகர், மற்ற பகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைமை இருக்கிறது? இன்று இரவுக்குள் முழுமையாக தண்ணீரை வெளியேற்றிவிட முடியுமா? விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய இந்த நந்திவரம் கூடுவாஞ்சேரி பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 6 ஏரியிலிருந்து வரக்கூடிய தண்ணி தான் இந்த நந்திவரத்தில் இருக்கக்கூடிய பகுதி மழை நீரானது அதிக அளவு செஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 3 நாட்களாக கிட்டத்தட்ட 5000க்கும் அதிகமான குடியிருப்புகள் சுற்றியானது மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியுது. மகாலட்சுமி நகர், அமுதம் காலனி, ஜெயலட்சுமி நகர், உதயசூரி நகர் கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு சுற்றி மழைநீர் தேங்கினா கூட கிட்டத்தட்ட 2000க்கும் அதிகமான வீடுகளை சுற்றி மழைநீர் இருக்கக்கூடிய தண்ணீர் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டாங்க.
மீதி இருக்கக்கூடிய இந்த 3000 வீடுகளை சுற்றி தான் தற்போது மழைநீர் இருக்கிறது. ஆனால் இன்று இரவுக்குள்ளாக கிட்டத்தட்ட ராட்சத மோட்டார்கள் பார்த்தோன்னா ஜெயலட்சுமி நகர் மற்றும் அமுதம் காலனி போன்ற பகுதியில் வந்து ராட்சத மோட்டார்கள் கிட்டத்தட்ட 10க்கு அதிகமான இடங்களை வைக்கப்பட்டு தண்ணீரானது வெளியேற்றக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடியுது. சன் செய்திகளிலிருந்து தற்போது செய்தி வெளியானது அடுத்து ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளாகவே வந்து அதிகாரிகள் வந்து தற்போது நேரடியாக முகாமிட்டு தண்ணீர் வந்து வெளியேற்றக்கூடிய காட்சி நம்ம பார்க்கப்படுது. இன்று இரவுக்குள்ளாகவே முழுமையாக தண்ணீர் வந்து முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு நாளை சரியாக ஒரு 12 மணிக்குள்ளாகவே இந்த குருவாஞ்சேரி பகுதியில் வந்து மகாலட்சுமி நகர் பகுதி இது மட்டும் இல்லாமல் அமுதம் காலனி, உதயசூரிய நகர் மற்றும் ஜெயலட்சுமி நகர் ஆகிய பகுதியில் வந்து மின் விநியோகமும் என்பது நாளைக்குள்ளாக வழங்கப்படும் சொல்லிட்டு அதிகாரி தெரிவிச்சிருக்காங்க. சூரியராஜன், தற்பொழுது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் மின் விநியோகம் இருக்கிறதா அல்லது தண்ணீரை முழுமையாக வெளியேற்றிவிட்ட பிறகுதான் மின் விநியோகம் சீர் செய்யப்படுமா? கண்டிப்பாக, அதாவது இந்த நந்திவரம் கூடுவாஞ்சேரியை பொறுத்தவரை பார்த்தோன்னா சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியை பொறுத்தவரை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 3 நாட்களாக வந்து மழைநீர் தேங்கலாம் கூட முழுமையாக வந்து தண்ணீர் வெளியேற்ற பிறகுதான் வந்து மின்சாரம் என்பது வழங்கப்படுகிறது. எனவே எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காக தான் இந்த பகுதியை பொறுத்தவரை மின் இணைப்பு என்பது துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.